Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for PGTRB units 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. So 10 unitsக்கும் இருக்கக்கூடிய எல்லா unitsக்குமான PDF materials இப்போ என்கிட்ட அவைலபிளாக இருக்கு. இந்த மெட்டீரியல்ஸில் எல்லா டாபிக்ஸ்க்குமான டீட்டெயில்டு சம்மரிஸ் MCQs ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவையான இடத்துல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருக்குறேன். இஃப் யூ வாண்ட் டு பை தீஸ் PDF மெட்டீரியல்ஸ் யூ ஹாவ் டு text to me either in WhatsApp or Telegram to 7200893046. டெக்ஸ்ட் பண்ணனாலே போதுமானது. நான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸை உடனே கொடுத்துடுவேன். ஸோ டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆல்சோ. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த டீட்டெயில்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன். Now let us get into today's topic. Stolen. இது காமன்வெல்த் லிட்ரேச்சர் யூனிட் 7 காமன்வெல்த் லிட்ரேச்சரில் கடைசி டாபிக் தான் ஸ்டோலன். திஸ் இஸ் ரிட்டன் பை ஜான் ஹாரிசன். ஓகே, ஸோ ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் அ ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Right. Jane Harrison is a renowned Aboriginal Australian playwright, novelist, researcher and festival director. So இவங்க வந்து Aboriginal Australian playwright. Aborigines அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா அந்த ஆதிவாசிகள். ஒவ்வொரு நாட்டில் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பேர். நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள வந்து ஆதிவாசிகள் சொல்லுவோம், ட்ரைபல் பீப்புள்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் அவங்களுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த மாதிரி பழங்குடியினர் வந்து அபாரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது நியூசிலாண்டில் வந்து மாவோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனடாவில் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட். நம்ம கண்ட்ரியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆதிவாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது பழங்குடியின மக்களை தான் இந்த மாதிரி வெவ்வேறு பேரில் அழைக்கிறாங்க. ஸோ ஜெயின் ஹாரிசன் நம்மளோட ஆத்தருமே ஒரு அபாரிஜினல் ஆஸ்திரேலியன் பிளேரைட், நாவலிஸ்டாக இருந்திருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ நாவலிஸ்ட். ஏன்னா நம்ம படிக்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் தான், நாவல் மாதிரி தான் போகுது. ரிசர்ச்சர் அண்ட் ஃபெஸ்டிவல் டைரக்டர். ஷீ பிலாங்ஸ் டு த மாவோரி பீப்புள் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அண்ட் க்ரூ அப் இன் தாந்தேனாங் ரேஞ்சஸ் ஆஃப் விக்டோரியா. ஓகே, மாறுவாரின்னு இதில் போட்டிருக்காங்க, மாவோரின்னு சொல்கிறாங்க. இனிஷியலி starting her career in advertising as a copywriter, she later shifted to playwriting and literature. ஓகே, ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒரு அட்வர்டைசரா காப்பிரைட்டரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிளே ரைட்டிங் லிட்ரேச்சருக்குள்ள திரும்புறாங்க. ஹர் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் பிளேனா ஸ்டோலன் தான். நம்ம படிக்கக்கூடிய இந்த பிளே வந்து இட் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஒன். ஸோ இங்கே இந்த கரெக்ஷன் நான் சொல்லிடுறேன். இது நாவலும் ஷார்ட் ஸ்டோரியும் கிடையாது, இட் இஸ் அ play. Okay, drama இது. Right. So it brought her national and international recognition. இந்த play வந்து ரொம்ப ஃபேமஸாக அவங்களுக்கு நிறைய ரெக்கக்னிஷனை வாங்கி தந்தது ஜேன் ஹாரிசனுக்கு. ஹாரிசன்ஸ் other notable works include Rainbow's End, which explores the lives of the 3 generations of Aboriginal women in the 1950s and the visitors. ஸோ இந்த ரெண்டு ஒர்க்கும் அவங்களோட எல்லாமே அபாரிஜின்ஸ் ரிலேட்டடாக தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் அவங்களோட அதர் ஃபேமஸ் ஒர்க்ஸ் பிசைட் ஸ்டோலன். She is a powerful in these stories, a powerful reimagining of the first fleet's arrival from the perspective of 7 Aboriginal elders. The Visitors ஒரு நாவல் ஒரு பிளே எழுதியிருக்காங்க இல்லையா 2020ல. இது வந்து a powerful reimagining of the first fleet's arrival. First fleetனா வந்து ஷிப், ஃபர்ஸ்ட் ஷிப். ஆஸ்திரேலியாக்குள்ள அதாவது ஒயிட் பீப்புள் இருக்காங்களே, அவங்க ஃபர்ஸ்ட் ஷிப்ல தான் உள்ள வராங்க. அதை ரீஇமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதியிருக்காங்க, த விசிட்டர்ஸ்ன்னு சொல்லி. வந்தப்போ அவங்க எப்படி வந்தாங்க, எப்படிங்க ஆக்கிரமிச்சாங்கன்ற மாதிரி அவங்க எழுதின அந்த ஸ்டோரி த விசிட்டர்ஸ் தான். இவங்க ரீஇமேஜின் பண்ணி அவங்க எழுதினது தான் த விசிட்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷிப்போட அரைவலை பற்றி தான் எழுதினாங்க. ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் 7 அபாரிஜினல் எல்டர்ஸ். ஒரு 7 அபாரிஜினல் இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த பழங்குடியினத்தை சேர்ந்த 7 பேர் வந்து அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி தான்
இந்த விசிட்டர்ஸ் வந்து இருக்குது. The Visitors has since been adapted into both an opera and a novel. இந்த விசிட்டர்ஸ் வந்து ஒரு பிளேயா முதல் எழுதப்பட்டது, அதுக்கப்புறம் ஓப்பராவாகவும் நாவலாகவும் அது வந்து மறுபடியும் அது என்ன பண்ணுது, வேற வேற ஜான்ராக்குள்ள போகுது. ஹாரிசன்ஸ் ஒர்க்ஸ் கன்சிஸ்டன்ட்லி ஹைலைட் அபாரிஜினல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கண்ணோட்டம். ஓகே, அவங்க பழங்குடியினரோட கண்ணோட்டத்துல இருந்து நிறைய அவங்களோட ஒர்க்ஸை பார்க்கலாம். கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இம்பாக்ட் ஆஃப் காலனைசேஷன், காலனி ஆதிக்கத்தினால ஏற்படக்கூடிய இந்த கல்ச்சுரல் இம்பாக்ட் பத்தி, ஹிஸ்டாரிக்கல் இம்பாக்ட்ஸ், ஒரு கல்ச்சர் எப்படி அவங்க அழிச்சு அவங்க வந்து அது மேல அவங்க பிரிண்ட் வைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றாங்க. Her contributions have not only enriched Australian theatre but also opened doors for conversations on indigenous rights and histories. ஸோ ஆஸ்திரேலியன் தியேட்டருக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக மட்டும் அவங்களோட ஒர்க்ஸ் எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து நிறைய இண்டிஜினுவஸ் ரைட்ஸ், இண்டிஜினுவஸ் பீப்புள்னாலும் அவங்க தான் பழங்குடியின மக்கள், 4th ஜென்ரேஷன் சொல்லுவாங்க இண்டிஜினுவஸ். ஸோ அவங்களோட ரைட்ஸ் பற்றி, ஹிஸ்ட்ரிஸ் பற்றியெல்லாம் நிறையவே நம்மளுக்கு ஒரு டிபேட்கான கருத்தை, நிறைய விஷயங்களை வந்து பேசினாதான் அந்த நிறைய பேருக்கு புரியும் இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு டிபேட்டபிள் ஒரு விஷயமா வெளியே கொண்டு வந்ததில் இங்கே பங்கு அதிகமாகவே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அபவுட் த பிளே ஸ்டோலன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இந்த பிளே எதை பற்றி, இந்த பிளே வந்து அபாரிஜின்ஸ் பற்றி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிருச்சு. ஏன்னா ஆத்தர் வந்து ஒரு அபாரிஜினல் ரைட்டர், அவங்க எழுதுறது எல்லாமே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பற்றி தான் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சிட்டோம். இப்போ அபவுட் த பிளே ஸ்டோலன். இந்த ஸ்டோலன் பற்றி எனக்கு நிறைய பெருசாக மெட்டீரியல்ஸ் கிடைக்கல, முடிஞ்ச அளவு தான் நான் ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். Stolen is a moving and powerful play that tells the stories of 5 Aboriginal Australians who were taken from their families as children, a group known as the Stolen Generations. சரி, இது யாரை பற்றிய கதை அப்படின்னா ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ் பற்றிய கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில் வந்து இந்த இங்கிலீஷ் பீப்புள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அபாரிஜன்ஸ் இருக்காங்களே, அந்த பழங்குடியினரோட அந்த கல்ச்சர், அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பழக்க வழக்கம் எல்லா இடத்துலையுமே அவங்க செய்கிறது தான். ஒயிட் பீப்புள் போனோன்னே அந்த மாதிரி நிறைய கொஞ்சம், ஏன்னா இவங்கெல்லாம் குறைவான மக்கள் தொகை வேற இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்களோட அந்த இதையே அழிச்சிருவாங்க, அவங்களோட ஐடென்டிட்டியவே அழிச்சிருவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மக்களோட கலாச்சாரம், அவங்களோட தனித்துவம், இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அது மேல அவங்களோட ரிலிஜியன்ல இருந்து, அவங்களோட லாங்குவேஜ் எல்லாத்தையுமே புகுத்திடுவாங்க. எல்லா கண்ட்ரில எங்கெல்லாம் அவங்க காலனைஸ் பண்ணாங்களோ எல்லா இடத்துலையும் இந்த இங்கிலீஷ் பீப்புள் இல்லைன்னா யூரோப்பியன் பீப்புள் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியால ரொம்ப கொடுமையான ஒரு பழக்கத்தையும் அவங்க செஞ்சாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ். மற்ற இடங்கள்ல செய்யாத ஒரு விஷயத்த இங்க இன்னுமே எக்ஸ்ட்ராவா ஒரு விதமான துன்புறுத்தல். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அபாரிஜினல் குழந்தைங்களை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அது கிட்டத்தட்ட திருடிட்டு போற மாதிரி தான். வெளியே விளையாண்டுட்டு இருக்க குழந்தை திடீர்னு காணா போகும்னா பேரண்ட்ஸ்க்கே தெரிஞ்சிருமா. என்னன்னா அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த ஒயிட் இதில் போய் ஆர்ஃபனேஜோ அவங்க முறையில் அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தை அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே வர முடியாது. ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் பீப்புளோட கல்ச்சரு அவங்கள ஃபாலோ பண்ணி, அவங்க லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணி போயிடும். அந்த மாதிரி பண்ணுற ஒரு வழக்கத்தை வந்து ஆஸ்திரேலியாவில் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஓகே, திருடப்பட்ட அந்த 5 அபாரிஜினல்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் who were taken from their families as children, குழந்தையா இருக்கிறப்போ இப்படி வந்து திருடப்பட்ட குழந்தைகள், திருடப்பட்டன்ற தூக்கி ரைட்ஃபுல்லாவே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஃபேமிலி போய் அழுதா என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருந்தா உன் குழந்தை வீணா போயிடும், நாங்க அதை சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட். அப்போ ஒரு பெற்ற தாய் தந்தை அந்த குடும்பத்துல இருந்து அந்த குழந்தைய பிரிச்சுட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஐடென்டிட்டியோட அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இவங்களதான் ஸ்டோலன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட அந்த கதைகள் தான் இந்த பிளேல வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. இதுல 5 பேரோட கதை வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. த்ரூ ஃப்ராக்மெண்டட் சீன்ஸ், மோனோலாக்ஸ் அண்ட் ஃபிளாஷ்பேக்ஸ் the play explores the deep trauma, identity, loss and emotional scares caused by forced separation. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கதையில வந்து எவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்கும். ஒரு குழந்தைய வந்து ஒரு குடும்பத்துல இருந்து பிரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குழந்தை வந்து
அம்மாவை இழந்து வரப்போகுது. அம்மாவுக்கு வந்து குழந்தை இருக்காது. குழந்தைக்கு வந்து அம்மா இருக்காது. அப்ப அது எந்த மாரி ஒரு ட்ராமா இல்ல, ஒரு டீப் ட்ராமா. அம்மா பக்கம் இருந்தும் சரி, குழந்தை பக்கம் இருந்தும் சரி, குழந்தையால அடுத்து அம்மா பார்க்க முடியாதுங்கிறப்போ, கை குழந்தையா இல்ல. அவங்க ஒரு ஸ்டேஜ்ல தான் ஒரு 5, 6 வயசுக்கு மேல தான் தூக்குறாங்க. அப்போ தட் சைல்ட் ஆல்சோ அண்டர்கோஸ் அ டீப் ட்ராமா. த மதர் ஆல்சோ. ஒரு ஐடென்டிட்டி லாஸ் ஆயிரும். அந்த குழந்தைக்கு வந்து அம் தன்னோட ஐடென்டிட்டிய அது இழந்துரும். அதே மாரி இமோஷனல் ஸ்கார்ஸ் அதாவது உணர்ச்சிகள், வடுக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆறாத வடுக்கள் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபோர்ஸ்டு செப்பரேஷன்ல நடக்கும். இதெல்லாம் ட்ராமட்டிக்கா இருக்கும். ட்ராமானா என்னன்னா, ரொம்ப ஒரு ரொம்ப மிதமிஞ்சிய வேதனைய கடந்து போற ஒரு சிச்சுவேஷன தான் ட்ராமான்னு சொல்லுவோம். ஸோ ஈச் கேரக்டர் ரூபி, சாண்டி, ஜிம்மி, ஆன் அண்ட் ஷெர்லி இததான் 5 கதைகளுக்கான அந்த புரோட்டகனிஸ்ட். இவங்க 5 பேரும் தான் ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ். அவங்க தான் சொல்லப் போறாங்க. They represent a different experience but share a common history of institutionalization, cultural disconnection and longing for family. இவங்க எல்லாமே வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வீட்டில் இருந்து வந்தது எல்லாமே. ஓகே. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு காமன் ஹிஸ்டரி இருக்கு இந்த 5 பேருக்கும்னா, எல்லாம் வந்து ஒரே மாதிரி இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணப்படுறாங்க. அதாவது அந்த ஆங்கிலேயரோட பழக்க வழக்கத்துக்குள்ள வர்றாங்க. ஓகே. அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட ரிலிஜன்ல இருந்து எல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் தரப்படுது. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அவங்க வர்றாங்க. கல்ச்சுரல் டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க. அவங்களோட கலாச்சாரத்துல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க. அண்ட் லாங்கிங் ஃபார் அ ஃபேமிலி. அவங்களோட குடும்பத்துக்காக ஏங்குறாங்க. இப்போ இந்த 5 பேருக்கும் இதுதான் ஒற்றுமையா இருக்கு. The play is not only a dramatic portrayal of pain but also a call for remembrance, justice and healing. இந்த பிளேய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெயின் வலியோட போர்ட்ரேயல்னு மட்டும் சொல்ல முடியாது. இட் இஸ் ஆல்சோ எ கால் ஃபார் ரிமெம்பரன்ஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஹீலிங். கண்டிப்பா நியாயத்துக்காக இந்த இந்த மாதிரி விஷயங்கள வந்து எப்படி வந்து என்ன பண்ணும்? சட்டம் வந்து சரி பண்ணும். இதெல்லாம் கேள்வி கேட்கிற மாரியும் இருக்கு. Widely studied in Australian schools, Stolen has been praised for its emotional depth. ஸோ ஆஸ்திரேலியால இப்போ அந்த விஷயங்களை எல்லாம் அவங்க உணர்ந்து திருந்ததுனால என்ன பயன் இருக்க போகுது? அன்னைக்கு அனுபவிச்சவங்க அனுபவிச்சது தானே அந்த கஷ்டத்தை எல்லாம். அதெல்லாம் இன்னைக்கும் ஆஸ்திரேலியன் ஸ்கூல்ஸ்ல இதை படிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த பிளே வந்து ரொம்பவே எல்லாராலும் அது அந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்போதான் உணர முடியும். ஒரு கதையை அவங்கெல்லாம் பிரிச்சுட்டாங்க, அவங்கெல்லாம் அப்படி தனியா வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்குள்ள ஏற்படுற ஒரு விஷயம், ஒரு தாக்கம் என்ன மாதிரி இருக்க முடியும்? பெருசா இருக்காது. அதை டக்குன்னு கடந்துருவோம். ஆனா அது ஒரு பிளேயாவோ ஒரு சினிமாவாவோ பார்த்துட்டோம்னா அது வந்து நம்மளுக்குள்ள என்ன ஆகும்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால ஸ்டோலன் வந்து இட் ஹாஸ் கிவன் சச் அன் இம்பாக்ட் அமங் த ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் சில்ட்ரன். என்னன்னா இட் ஹாஸ் பீன் பிரைஸ்ட் ஃபார் இட்ஸ் emotional depth, innovative structure and social importance and is considered a modern classic in Australian theatre. So Australian theatreல ஒரு கிளாசிக்கா பார்க்கப்படுற ஒரு ஸ்டோரி தான் ஸ்டோலன். ஓகே. ஸோ ஸ்டோலன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம ஸ்டோரி எஸ்ஏவாவே நம்ம பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன். Stolen is a powerful Australian play written by Jane Harrison in 1997. ஸோ 1997ல எழுதப்பட்ட ஒரு பிளே தான் இது. இட் டெல்ஸ் த ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் 5 அபாரிஜினல் பீப்புள். யாரெல்லாம் அவங்க? சாண்டி, ரூபி, ஜிம்மி, ஆனி அண்ட் ஷெர்லி who were part of the stolen generation. ஸோ ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸோட ஒரு பகுதி தான் இவங்க. அதாவது 5 பேருமே ஸ்டோலன் சில்ட்ரன் தான். The stolen generations were groups of aboriginal children taken away from their families by the Australian government. ஸோ கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது? குடிமக்கள்கிட்ட இருந்து அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்க குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுது. These children were placed in missions, institutions or with white families. இந்த குழந்தைகளை தூக்கி என்ன கொண்டு போவாங்க? மிஷனரியில வச்சுப்பாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க, ஹாஸ்டல் மாதிரி வச்சுப்பாங்க, இல்லைன்னா ஃபேமிலிஸ்ல போய் வேலை செய்யவும் விட்டுருவாங்க, அங்க போய் பழகிக்கட்டும்னு விட்டுருவாங்க, ஒயிட் ஃபேமிலிஸோட வீடுகளில் வேலைக்கும் அனுப்பிடுவாங்க. This policy was meant to force Aboriginal people to adopt white ways of life, but it caused deep pain, loss and suffering. இந்த பாலிசி வந்து கண்டிப்பா அந்த அபாரிஜினல் பீப்புள் மேல ஒரு
பெரிய ஃபோர்ஸா இருக்கு. என்ன எத அது ஃபோர்ஸ் பண்ணுது? எத நோக்கி அவங்கள தள்ளுது அப்படின்னா, டு அடாப்ட் ஒயிட் வேஸ். நீங்க மக்கள் எல்லாம் மாறணும். இல்லன்னா உங்க குழந்தைங்கள தூக்கிட்டு போயிருவோம். நீங்க எங்க ரிலிஜனுக்கு வாங்க. எங்களோட லாங்குவேஜ பேசுங்க. எங்க ஸ்டைல்ல வாழுங்க. உங்களுக்கான கல்ச்சர்லாம் தப்பானது. அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ற மாரி இருக்கு. பட் இட் காஸ்ட் டீப் பெயின், லாஸ் அண்ட் சஃபரிங். The play was created to show the effects of this policy on Aboriginal people. It was also inspired by the 1997 report called Bringing Them Home, which talked about how these children um, uh, were stolen and were treated and the lasting harm done to them. The play speaks directly to Aboriginal people but also helps others understand this tragic part of history. இது என்னவோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கிடையாது. 20th செஞ்சுரியில நடந்த பெரிய ஒரு விஷயங்கள் தான், மனசை வந்து உழுக்கிற விஷயங்கள் தான் இது. the play created to show effects of this policy on Aboriginal people. அப்ப அந்த ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ் இருக்கிறாங்களே, அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா இந்த கவர்மெண்ட் கொடுத்த இந்த பாலிசி ஸ்டோல் பண்ணி அவங்களையெல்லாம் கொண்டு போய் நாங்க வளர்க்குறோம் அப்படின்னு கவர்மெண்டோட பாலிசிய அதோட எஃபெக்ட்ஸை தான் காமிக்குது. அபாரிஜினல் பீப்புள் மேல அது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்றதை தான் காமிக்குது. இட் வாஸ் ஆல்சோ இன்ஸ்பயர்ட் பை த 1997 ரிப்போர்ட் கால்ட் பிரிங்கிங் தெம் ஹோம், விச் இது வந்து இன்னொரு ஒரு ரிப்போர்ட். இது மூலமா இந்த ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ் பத்தி நிறைய வெளி உலகுக்கு தெரிய வந்தது. which talked about how the stolen children were treated and the lasting harm done to them. ஸோ இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்ததுதான் பிரிங்கிங் தெம் ஹோம். ஸோ இது மூலமா நிறைய பேருக்கு இந்த ஸ்டோலன் சில்ட்ரனை பத்தி சும்மா கேள்விப்பட்டவங்களுக்கு அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளவுலாம் அநியாயம் செய்யப்பட்டது, இதெல்லாம் வெளி உலகுக்கு நிறைய தெரிய வந்தது. The play speaks directly to Aboriginal people but also helps they understand this tragic part of history. It speaks directly to Aboriginal people. இந்த play வந்து அபாரிஜன்ஸோட பேசுற மாதிரி இருக்கும். அதே சமயம் மற்றவங்களும் அந்த அபாரிஜன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டைல். ஸ்டோலன் is written in a special way, influenced by the Marxist playwright Bertolt Brecht. ஓகே, ஸோ இந்த பிளேக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மார்க்சிசம்ல இருந்து கிடைச்சிருக்கவங்களுக்கு, ஆத்தருக்கு மார்க்சிஸ்ட் பிளேரைட் பெர்டால்ட் பிரெஷ்டோட அந்த இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இதை எழுதுன மாதிரி தெரியுது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஷார்ட் சீன்ஸ் தட் ஆர் நாட் இன் ஆர்டர் ஆஃப் டைம். அப்படியே ஷார்ட் சீன்ஸ் நிறைய சேர்ந்து வருது. ஒரு இமோஷனலா இருக்கு, ரொம்ப கோஹெரண்டா இருக்கு. அடுத்தடுத்த சீன் அப்படியே வர்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா முன்னையும் பின்னையும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அப்போ ஷார்ட் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கு. தி சீன்ஸ் ஜம்ப் பேக் அண்ட் ஃபோர்த் டு டிஃப்ரெண்ட் மொமெண்ட்ஸ் இன் த கேரக்டர்ஸ் லைஃப்ஸ். ஏன்னா இது வந்து அப்படியே நீரோட்டம் மாதிரி போற மாதிரி கதையெல்லாம் கிடையாது. ஒருத்தரோட நினைவுகள்ல இருந்து வரக்கூடிய கதை இது. அந்த பசங்களை வந்து காமிக்கிறப்ப அவங்களோட பாஸ்டும் ப்ரெசன்ட்டும் முன்ன போய் பின்ன போய் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் லைஃப் வந்து அது காமிச்சிட்டு இருக்கும். திஸ் ஸ்டைல் ஹெல்ப்ஸ் us see the plain confusion and memories the stolen children carry. The pain, கன்ஃபியூஷன் அண்ட் மெமரிஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த கன்ஃபியூஷன், அந்த டிராமட்டிக் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு என்ன சொல்லும்னா அவங்களோட வழியை சொல்லும், அவங்களோட கன்ஃபியூஷன்ஸை சொல்லும். ஒரு விஷயத்துல நிக்காதவங்க மெமரி முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. தி பிளே இஸ் மோர் அபவுட் டெல்லிங் அ பொலிட்டிக்கல் அண்ட் இமோஷனல் ட்ரூத் தேன் ஷோயிங் அ சிம்பிள் ஸ்டோரி. ஒரு கதைன்றதை விட பொலிட்டிக்கல் ட்ரூத் என்னங்க, அங்க கவர்மெண்ட் என்ன மாதிரி விஷயம் எடுத்தது, அங்க மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க, இமோஷனலா அங்க நடந்த உண்மைகள் என்ன, உணர்வு பூர்வமான உண்மைகள், இதெல்லாம் அந்த பிளே வந்து ரொம்ப அதிகமா சொல்லுது. 5 மெயின் கேரக்டர்ஸ் அந்த ஸ்டோரிஸ் பார்க்கலாம். என்னென்ன கதைகள், ஒவ்வொருத்தருக்கும் என்ன கதைன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சாண்டி has spent his whole life running away. சாண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். never having a permanent home. Even when the government is no longer chasing him, he keeps hiding because he fears being caught by. இப்போ நம்ம இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அவன் சொல்ற ஸ்டோரியில இருந்து அவன் வந்து திருடப்பட்ட ஒரு குழந்தை, ஆனா அவனை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, அங்க இருந்து அவன் தப்பிச்சிடுறான். அவனுக்கு வந்து பெர்மனன்ட் ஹோமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் தப்பிச்சு போயிட்டே இருக்கான். அப்போ தப்பிச்சு போறப்ப அவனுக்கு என்ன பயம், நம்மளை வந்து பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கான். கவர்மெண்ட் வந்து அவனை தேடவே இல்லை, ஒரு கட்டத்துல விட்டுட்டாங்க. ஆனா அப்பவும் அவன் ஒளிஞ்சு வாழ்றத அவன் விடல. ஓகே,
By the end of the play, Sandy decides to return to his aboriginal homeland, the desert, to find his true identity and feel connected to his culture. இந்த இவனோட கதையில அவன் கடைசியா அபாரிஜினல் ஹோம்லேண்ட் அவனோட ஹோம்லேண்டுக்கு வர்றான். அவங்களோட கனெக்ட் ஆக ட்ரை பண்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் அபாரிஜின் தெரியும். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வளர்றான். ஆனா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கான் ரொம்ப காலம். அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்றான், டெசர்ட், அந்த ஆஸ்திரேலியன் டெசர்ட்ஸ்க்கு போறான். தன்னோட ட்ரூ ஐடென்டிட்டி, உண்மையான அடையாளத்தை தேடி போறான். அவங்க கூட கனெக்ட் ஆகுறான். ஓகே, அப்படிதான் சாண்டியோட கதை அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரூபி. ரூபி வாஸ் டேக்கன் as a child and forced to work as a servant in white homes. She suffered terrible abuse from her white masters. ரூபி வந்து ஒரு கேர்ள் சைல்டு. அவளை வந்து ஒயிட் ஹோம்ல ஒரு வேலைக்கார குழந்தையா விடுறாங்க. ஓகே, ஒர்க் பண்ண விடுறாங்க. சைல்டு லேபருக்கு ஆட்படுத்துறாங்க. ஷீ சஃபர்ட் டெரிபிள் அபியூஸ் ஃப்ரம் ஹர் ஒயிட் மாஸ்டர்ஸ். ஒயிட் மாஸ்டர்ஸ் அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. திஸ் ட்ராமா காஸ் ஹர் டு லூஸ் ஹர் மைண்ட் அண்ட் ஷீ நவ் டாக்ஸ் டு ஹர் செல்ஃப். எந்த அளவுக்கு அவளுக்கு எல்லா விதமான அபியூஸும் நடக்குது. அதனால அவளோட ட்ராமா எப்படின்னா, அவளோட ஷீ ஹஸ் லாஸ்ட் ஹர் மைண்ட். ஓகே, அவளுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம போகுது. தனக்குத்தானே பேசிக்கிறான். ரூபி ஸ்டோரி ஷோஸ் ஹவு அப்யூஸ் அண்ட் ரேசிசம் கேன் லீவ் லாங் லாஸ்டிங் ஸ்கேர்ஸ் ஆன் த மைண்ட் அண்ட் சோல். அப்போ ரூபியோட ஸ்டோரி அதை தான் சொல்லுது. அவளுக்கு ஏற்பட்ட அப்யூஸ் பத்தியும், இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு ஏற்படுற கொடுமைகளையும், அந்த மாதிரி வழிகள் வந்து ட்ராமா மாதிரி வழிகள், ஒரு மிகப்பெரிய வேதனைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மைண்டை விட்டோ சோலை விட்டோ நீங்காது. ஓகே, ஒருத்தரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா ஒரு வடு வந்து நீங்காதுன்றதை தான் ரூபியோட ஸ்டோரி சொல்லுது. ஏன்னா அவ மென்டல் டிசாஸ்டர்ல சஃபர் ஆக ஆரம்பிக்கிறா. Jimmy was separated from his mother when he was very young. His mother searched for him all her life, but Jimmy was told she had died. Jimmy வந்து அவங்க அம்மாட்ட இருந்து குழந்தையா இருக்கிறப்பவே பிரிக்கப்படுறான். அவனோட மதர் வந்து அவனை his mother searched for him all her life. அவளோட காலம் முழுக்க அவங்க அம்மா மகனை தேடி அலைஞ்சிட்டே இருக்கா, மகனை பாத்திர முடியாதான். She was told, ஆனா ஜிம்மிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அம்மா அவனை தேடிக்கிட்டே இருக்கா. He spent many years in prison. அவனுக்கு ஜெயிலுக்கெல்லாம் போற மாதிரி சிச்சுவேஷன். When he finally got out and learned the truth about his mother's search, she had already died. அவன் வெளியே வரான். வெளியே வர்றப்பதான் அவனுக்கு தெரியுது அவங்க அம்மாவும் இத்தனை நாளா அவனை தேடிட்டு இருந்திருக்காங்க, இவன் தான் அவங்க அம்மா இறந்துட்டதான் நினைச்சிட்டு இருந்திருக்கான்றது. ஓகே, அதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப மனசை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி விஷயங்கள் தான். ஃபீலிங் ஹோப்லெஸ், ஜிம்மி டுக் ஹிஸ் ஓன் லைஃப். அப்போ அந்த விஷயம் அவனுக்கு ரொம்ப வந்து விரக்தியின் உச்சியில அவனை கொண்டு போய் விட்டுருது. ஹோப்பே இல்லாம போயிடுது. நம்ம அம்மாவை தேடி, அம்மா வந்து நம்மளுக்காக இவ்வளவு ஏங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவனுக்கு வந்து ஒரு விரக்தியை கொடுக்குது. அவன் தன்னோட உயிரை மாச்சுக்கிறான். ஹிஸ் ஸ்டோரி ஷோஸ் த டீப் பெயின் காஸ்ட் பை லைஸ் அண்ட் செப்பரேஷன். அவனோட கதை வந்து பொய்களாலும் இந்த பிரிவுனாலும் ஏற்படுற வேதனைகளை அவன் கதை சொல்லுது. Annie was taken from her family and adopted by a white middle class family. She grew up in a comfort and had material wealth unlike many others. இவ வந்து ஆனி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவனை தத்தெடுக்குது. மத்தவங்க மாதிரி இல்ல, இவளுக்கு கொஞ்சம் நல்ல வாழ்க்கை கிடைக்குது. கம்ஃபர்ட்டா வாழ்றா, அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. மெட்டீரியல் வெல்த் அவங்களுக்கு இருக்கு. மத்தவங்க யாருக்குமே வந்து கையில் செலவுக்குலாம் காசு இருக்காது, இவளுக்கு இருக்கு. பட் ஆனி ஸ்ட்ரகிள் வித் ஹர் ஐடென்டிட்டி பிகாஸ் ஷி ஃபெல்ட் டார்ன் பிட்வீன் டூ வேர்ல்ட்ஸ். ஆனா ஆனிக்கு என்ன பிரச்சனைனா ஐடென்டிட்டி ப்ராப்ளம். அவ யாருங்கிறது பிரச்சனை. இவங்களோடய அவளால சேர முடியல. அவளுக்கு வந்து வேற ஐடென்டிட்டிங்கிறது அவளுக்கு தெரியும். அவளால மிங்கிள் ஆக முடியல. அப்ப ரெண்டு உலகத்துக்கு இடையில அவ சஃபர் ஆகுறா. Later, she accepts both her aboriginal family and her white adaptive family as part of who she is, showing hope for healing. So, ஆனியோட லைஃப் வந்து பின்னாடி எப்படி ஆகுதுன்னா, அவளோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்றா, அவங்களையும் ஏத்துக்கிறா, ஒயிட் அடாப்டிவ் ஃபேமிலியையும் ஏத்துக்கிற மாதிரி அவளோட கதை போகுது. அடுத்து Shirley was a stolen child and later had her own children taken away by welfare authorities. ஷர்லியோட கதை என்னன்னா, அவளே ஒரு ஸ்டோலன் சைல்டு தான். ஆனா அவளுக்கு பிறக்கிற குழந்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ 2 டைம் என்ன ஆகுதுன்னா, அவ வந்து ஃபேமிலியை விட்டு செப்பரேட் ஆகுறா. அவங்க அம்மா அப்பா விட்டும் செப்பரேட் ஆகுறா, அவ குழந்தைகளையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அவளுக்கு பெரிய வேதனை இருக்கு. She experienced the pain of losing family twice. 2 முறை அவ வந்து தன்னோட குடும்பத்தை இழந்திருக்கா. However, when her granddaughter
daughter was born and not taken away, Shirley felt safety and comfort for the first time. ஆனா அவளோட கிராண்ட் டாட்டர் அது ஏன்னா எந்த குழந்தை தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல, அவளுக்கு கிராண்ட் டாட்டர் பிறக்கிறப்போ அந்த கிராண்ட் டாட்டர் வந்து அவங்க வீட்டுல சேஃபா வளருது. அந்த ஒண்ணு தான் அவளுக்கு வந்து ஐயோ இந்த குழந்தையும் தூக்கிட்டு போவாங்களோன்னு பயப்படுறா. ஆனா ஒரு சேஃப்டி அவளுக்கு மனசுல மிஞ்சது. அவளோட கிராண்ட் டாட்டர் அவகிட்ட வளருது. She began to rebuild family connections and find pride in her aboriginal identity. Shirley என்ன பண்றாங்கன்னா அவளோட ஃபேமிலியை உருவாக்குறப்போ அந்த அபாரிஜினல் ஐடென்டிட்டியை அந்த பெருமையோட தான் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இந்த 5 ஸ்டோரி. அஸ் ஐ செட் யூ, எனக்கு வந்து கிடைச்ச சோர்சஸ் வச்சு தான் இந்த ஸ்டோரி என்னால் கொடுக்க முடிஞ்சது. பெருசா எனக்கு இந்த ஸ்டோலனுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கல. இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் இன் த பிளே, ஜென்ரலான ஐடியாஸ் தான் நான் கொடுத்துருக்கிறேன். அதில் லாஸ் அண்ட் செப்பரேஷன், ஆல் கேரக்டர்ஸ் சஃபர் பிகாஸ் தே வர் டேக்கன் ஃப்ரம் தியர் ஃபேமிலிஸ் அண்ட் கல்ச்சர். இப்போ லாஸ் அண்ட் செப்பரேஷன் எல்லா கதைகள்லையும் பார்த்தோம். எல்லா கதைகள்லையும் லாஸ் இருந்தது, இழப்பு இருந்தது, பிரிவு இருந்தது. ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங்கும் நிறைய கதைகள்ல பார்த்தோம். தன்னோட ஐடென்டிட்டி எல்லாம் தேடி அலையிறாங்க, அவங்களுக்கு அடையாளம் என்னன்னு தேடுறாங்க, நான் யாருன்றதை தேடி அலையிறாங்க. ட்ராமா அண்ட் ரெக்கவரி பார்க்குறோம். நிறைய ட்ராமாக்குள்ள போறாங்க, ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ள போறாங்க, ரொம்ப வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. ஜிம்மி, ரூபி ஹாவ் ட்ராஜிக் எண்டிங்ஸ். ஆனா அதே சமயம் ரெக்கவரியும் ஒரு சில இடங்கள்ல பார்க்குறோம். ஷர்லியும் ஆனியும் வந்து ரெக்கவர் ஆகுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை அமைச்சுக்கிறாங்க. ஓகே, சர்வைவல் அண்ட் ஸ்ட்ரென்த். Despite all the suffering, the play celebrates the courage and survival of Aboriginal people. எவ்வளோதான் அவங்க கஷ்டப்பட்டாலும் அபாரிஜினல் பீப்புளோட அந்த கரேஜ் பத்தியும் இது நிறையவே இந்த பிளே போர்ட்ரே பண்ணுது. பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் நிறையவே இருக்கு. எப்படி அந்த கவர்மெண்ட் அந்த ரேசிசம், அன்ஃபேர் பாலிசிஸ் பத்தி எல்லாம் நிறையவே டிஸ்கஸ் பண்ணுது. Hope and healing. The play also shares hope for failure, hope for the future, showing how some characters to reconnect with their culture and family. பிளேல நம்பிக்கை, அதாவது கடைசியில ஹோப்ஃபுல்லாகவும் நிறைய இடத்துல முடிச்சிருக்கிறாங்க. ரைட், ஒரு ஒரு எப்படி அந்த அபாரிஜின்ஸ்க்கும் ஒரு ஹோப் இருக்கு, அவங்களும் அவங்களோட கல்ச்சரோட இணைஞ்சு வாழலான்ற மாதிரி ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டோலன். ஸ்டோலன் இஸ் நாட், ஸோ சிக்னிஃபிகன்ஸ்னா முக்கியத்துவம். இப்போ இந்த ஸ்டோரியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ ஸ்டோரி ஆஃப் பெயின். இது வலிகளால் மட்டும் ஆன ஒரு கதை கிடையாது. இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டோரி ஆஃப் சர்வைவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். வாழ்றது, எப்படி வாழ்றது, என்ன இந்த வாழ்க்கை போராட்டத்தை பத்தி இதுக்கு சொல்லுது. இட் கிவ்ஸ் வாய்ஸ் டு அபாரிஜினல் பீப்புள் ஹூ வர் சைலன்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ். ஏன்னா வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் மாதிரி, வாய்ஸ்லெஸ் பீப்புள் அங்க இருக்க அபாரிஜின்ஸ் வந்து அவங்களோட குரல் எங்கேயுமே எடுபடாது, அவங்களுக்கு ஒரு குரலா இருந்தது தான் இந்த ஸ்டோலன். த பிளே எஜுகேட்ஸ் போத் அபாரிஜினல் அண்ட் நான் அபாரிஜினல் ஆடியன்சஸ் about the true effects of government policies. நிறைய சமயம் நம்ம கேள்விப்படுறப்போ அது வந்து பெரிய விஷயமா படாது, நேர்ல பாக்குறப்பதான் அதோட வலியும் வேதனையும் புரியும். அப்போ அபாரிஜின் மக்களா இருக்கட்டும், நான் அபாரிஜின் மக்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களோட சிச்சுவேஷனை நல்லா புரிய வச்சது இந்த கதை. It urges everyone to remember this history so that such injustices never happen again. ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து கண்டிப்பா ஹிஸ்டரியில நடக்கிற இந்த சம்பவங்கள் வந்து எதுக்கு வந்து கதையா எடுக்கிறாங்கன்னா, so that it never happens again. இனிமேலும் இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். By telling the personal stories of 5 stolen children, Stolen helps us understand how difficult it was for Aboriginal people to grow up between two worlds. So இந்த கதை வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 2 உலகத்துக்கு இடையில அந்த குழந்தைகள்லாம் வாழ்றாங்க இல்லையா, அதை பத்தி எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுது. அது எவ்வளவு கஷ்டம்ன்றதையும் சொல்லுது. It also shows that while many suffered deeply, some found ways to heal and reclaim their identity. நிறைய பேர் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில பேர் ஹோப்ஃபுல்லா அவங்க லைஃபை கொண்டு போறதையும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த கதையோட சிறப்பம்சமாகவும் பார்க்கிறோம். கன்க்ளூஷன். Jane Harrison's Stolen is an important play that tells the story of the stolen generations in a moving and powerful way. It exposes the cruelty of the past but also celebrates the resilience of Aboriginal people. இப்போ இந்த கதையில வந்து பாஸ்ட்ல நடந்த கொடுமைகளை சொல்லுது, அதே சமயம் இப்ப வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பிராக்டிசஸ் எல்லாம் இல்ல. அவங்க வந்து விடாமுயற்சியோட அந்த ரெசிலியன்ஸ், அந்த கஷ்டத்துல இருந்து துவண்டு விடாம
திரும்ப எந்திரிக்கிறாங்களே அது அவங்க அந்த மக்களோட அந்த ரெசிலியன்ஸ் பவரையும் இந்த ஸ்டோரி சொல்லுது. த்ரூ இட்ஸ் யூனிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் தி பிளே டீச்சர்ஸ் இஸ் அபவுட் லாஸ், ஐடென்டிட்டி, ட்ராமா அண்ட் ஹோப். இட் இஸ் அ கால் ஃபார் ஜஸ்டிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹீலிங். ஓகே, ஸோ இந்த பிளே வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள், மோசமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தருது. லாஸ் பத்தி, ஐடென்டிட்டி லாஸ் பத்தி, ட்ராமா பத்தியும் சொல்லுது. அதே மாதிரி ஹோப் பத்தியும் சொல்லுது. ஜஸ்டிஸ் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஹீலிங் இருக்கணும். இது எல்லாத்த பத்தியுமே இந்த பிளே பேசுறதா நம்ம இந்த இடத்துல சொல்லி we come to an end of this play Stolen. Hope you understood. Thank you for watching.